ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல் படித்துவிட்டு தகுந்த வேலை இல்லாமல், மற்ற வேலைகள், நல்ல வேலைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றனர். சிலர் தற்காலிகமான வேலைகளில் இருக்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டும். இந்த வேலை இல்லாதது நிமித்தம் அவர்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது என்ற காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களப்பா. ஆண்டவரே, காற்றையும் காணாமல் இருக்கலாம், மழையும் காணாமல் இருக்கலாம், ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவர். 1 கோடி ஜனங்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றனர். இன்னும் எத்தனையோ பேர் தெரியல, கணக்கெடுப்பின்படி 1 கோடி பேர், இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆண்டவர். ஏற்ற நேரத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை உண்டு பண்ணுவீராக ஆண்டவர். இவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு வேலையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். மனிதர்கள் தங்களுக்கு ஏற்ற ஆட்களுக்கு மாத்திரம் வேலை கொடுக்கிறார்கள் ஆண்டவர். ஆனால் நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறீங்கப்பா. இவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்க, புதிய தொழில் துறைகளை உண்டு பண்ணுங்க, நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த 1 கோடிக்கு மேல உள்ள ஜனங்கள் வேலை வாய்ப்புகளை ஆண்டவரை இழந்து போய் இருக்கலாம், வேலையே கிடைக்காமல் இருக்கலாம், வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம். இவர்களுக்கு ஏற்ற வேலைகளை கர்த்தர் மனிதர்கள் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நீங்க கொடுக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும் வரை இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவர். எத்தனை பெற்றோர்கள் பல லட்சம் செலவழித்து என் மகனை படிக்க வைத்தேன், பல லட்சம் செலவழித்து என் மகளை படிக்க வைத்தேன், ஆனால் ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அப்பா. அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அந்த வேலைகள் எங்கள் இந்திய தேசத்திலே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் அநேக தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அநேக பெரிய பெரிய கம்பெனிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய பெரிய முதலாளிகள் இங்கு வந்து ஆண்டவரே தொழில்களை உண்டு பண்ணுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்துல சமயத்திற்கேற்ற நன்மையை செய்கிற தேவன், நேர்த்தியாக செய்கிற தேவன், அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன், ஒவ்வொருவருக்கும் ஒரு நேர்த்தியான வேலைகளை உண்டு பண்ணுவதற்காக நன்றிப்பா. விசேஷமாக பல வருஷங்களாக வேலைக்கு காத்திருக்கிறேனே, வேலை கிடைக்கவில்லையே என்று தற்கொலையை நாடி செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறத கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த தற்கொலையின் எண்ணங்களை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எடுத்து போட்டு ஒரு நன்மையை உண்டு பண்ணுகிற காரியம் இவர்களுக்கு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இவர்கள் எதிர்பார்க்கிற வேலையை காட்டிலும் ஒரு பெஸ்டான வேலையை நீங்க கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காதபடி, அரசாங்கங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்காதபடி, அநேக அரசியல்வாதிகளின் தலையீடுகள் இருக்கின்ற எல்லா காரியங்களும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. குறிப்பிட்ட நபர்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு வேலையை கொடுக்கின்ற எல்லா மனிதர்களும் மனம் திரும்புவார்களாக ஆண்டவரே. எல்லா கடின இருதயங்களும் மாறி போகட்டும். பணத்திற்காக மட்டும் வேலையை கொடுத்து விடாதபடி அவர்கள் தகுதிக்கு ஏற்ற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வேலைகள் கிடைக்கப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு வேலை இல்லையே என்று மனக்கவலையோடு வீட்டிலே முடங்கி போய் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் தூசியை தட்டி விட்டு எழும்பி ஆண்டவரே இவர்கள் பிரயாசிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. நல்ல இவர்கள் எதிர்பார்க்காத, இவர்கள் குடும்பம் எதிர்பார்க்காத தி பெஸ்டான வேலையை நீங்க கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மனிதர்கள் புறக்கணித்திருக்கலாம், ஆனால் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீங்க புறக்கணிக்கவில்லை ஆண்டவரே. நீங்க புறக்கணிக்காத தேவனாய் இருப்பதற்காக நன்றி. நல்ல வேலை வாய்ப்புகள் இந்திய தேசம் முழுவதிலும் உண்டாகிவிட்டதற்காக நன்றி. இந்த வருடம் இருக்கின்ற 1 கோடி பேருக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் நல்ல வேலைகள் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு வேலை இல்லாதவர்களுக்கு நீங்க வேலையை கொடுத்து விட்டதுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு தேசம் முழுவதும் ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.